ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிகினர் இமிடியேட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய 5 மிஸ்டேக் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கணும், இது கடல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி எதுவுமே நீங்கள் இனிஷியல் டைமில் கவலைப்படாதீங்க. இன்னொன்று, இப்போ நான் சொல்கிற 5 மிஸ்டேக் சரிங்களா, இது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய கேபிட்டலே லூஸ் ஆகிறதுக்கான காரணம். இந்த 5 விஷயத்தில் நீங்கள் இதில் ஒரு விஷயத்தில் அடாப்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முதலாவது விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் உங்களை கொண்டு போவாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹைலி ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் வாரீங்க அப்படின்னா, இப்போ நெஃப்டி 50 பேங்க் நெஃப்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. இப்போ நெஃப்டி 50 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,774 இருக்கு. இதில் டைரெக்டாக ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதில் ஆப்ஷன்ஸ் பண்ணுவீங்க. 24,700 அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு மினிமமாக உங்களுக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 6,000லேருந்து ஒரு 24,000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல இந்த பிஸ்னஸை பற்றியே உங்களுக்கு தெரியாது. இதில் அப் அண்ட் டவுன், அதாவது எந்த அளவுக்கு மேலே போகுதோ அதே அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இது கீழே சரியும். இதில் சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்போ எந்த மாதிரி ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக செகண்ட் பாயிண்ட், நார்மலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ இந்த 2வது பாயிண்ட் ஸ்டாக் அப்படின்னா, இங்கே நிறையா ஸ்டாக் இருக்குது பாருங்கள். மஹிந்திரன் மஹிந்திரா, ஜிந்தால் ஸ்டீல், டாடா ஸ்டீல், சரிங்களா? உங்களுக்கெல்லாம் ஃபேவரட்டான கம்பெனிஸ் இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கும், ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும். அப்போது உங்களுடைய மேஜரான ட்ரேடு எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். சரிங்களா? 50 கம்பெனிஸ் இருக்கும். இந்த 50 கம்பெனி தான் முக்கியம். சரிங்களா? ஏன்னா இதில் தான் வாங்குறதுலேயும் விற்கிறதுலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இந்த 50 கம்பெனி நெஃப்டி 50ல் இருக்க 50 கம்பெனிங்கிறது 20,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனி. சரிங்களா? இதில் நிறையா இருக்குது. 50 கம்பெனி இருக்கா, இந்த 50 கம்பெனியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இது ப்ராப்பரான ஒரு அப்ரோச்சை கொடுக்கும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணுவீங்க. இப்போ இந்த 50 ஸ்டாக் இருக்குது அப்படின்னா பாருங்கள், இதில் 50 ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்லேருந்து அப்படியே உங்களுக்கு லைனாக எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிப்லா வரைக்கும் இருக்குது. மஹிந்திரன் மஹிந்திரா இருக்கும். சரிங்களா? நல்ல கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ். இப்போது இதில் வந்த உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ட்ராடே அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. அதாவது இன்ட்ராடே பண்ணுறதுல 3 விஷயம் இருக்குது. நீங்கள் ரிஸ்க் டேக்கரா, ரிஸ்க் லவ்வரா, ரிஸ்க் அவேரரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஸ்க் லவ்வர் அப்படின்னா மார்னிங்கே ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ரிஸ்க் டேக்கர் அப்படின்னா சம்டைம்ஸ் கரெக்டான இடத்துல கரெக்டான என்ட்ரிக்காக வெயிட் பண்ணி அந்த இடத்துல ரிஸ்க் எடுப்பாங்க. அது பியூர்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். சரிங்களா? ரிஸ்க் அவேரர் அப்படின்னா அதுவாக தான் நீங்கள் இருக்கணும். இனிஷியலாக 3 மாதத்துக்கு வந்தோன்னு உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்டால் நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேடர் அப்படின்னு கேட்டால், நான் ரிஸ்க் அவேரர். ஏன் அப்படின்னா, இப்போ நான் மஹிந்திரன் மஹிந்திரா இந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, இதில் இன்ட்ராடே தான் பெருவாரியாக பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது இன்ட்ராடே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏன் இதில் பெருவாரியாக பண்ணுறாங்க அப்படின்னா, லிவரேஜ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இன்ட்ராடேயில் நான் இப்போ 5ன்னு டைப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள். ரிக்வயர்ட் மார்ஜின் 3,428 இருக்கா. இந்த ஸ்டாக்கோட வேல்யூ என்ன, 3,428. இந்த இன்ட்ராடேல நான் சொன்னால 5x. இப்போ நான் ஒரு ஷேர் லாங் டேர்மில் ஒரு ஷேர் வாங்குறேன்னு வைங்க, எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் நான் லாங் ரனில் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? 3,428 இருக்கா. இந்த அமௌண்ட் லாங் டேர்ம்லனா ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். இன்ட்ராடே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5x கொடுப்பாங்க. சரிங்களா? ரிஸ்க் ரிவார்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. சிலவங்க கேட்பாங்க, ஐயா நான் 1 லட்ச ரூபா வச்சு 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுத்துட்டேன், எனக்கு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிட்டு, அப்போ என்ன ஆகும்? அப்படியெல்லாம் ஆகாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த மாதிரியான நல்ல கம்பெனிஸ் 10%க்கு கீழே சரியாது.
சரிங்களா? அதனால் உங்கள் ரிஸ்க் ரிவார்டு அந்த 1 லேக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50,000 நீங்கள் லிவரேஜ் பயன்படுத்திங்கன்னா 50,000 உங்களுக்கு ஆன் டேல உங்களுக்கு க்ளோஸ் ஆகலாம். சரிங்களா? பட் ஃபுல் அமௌண்ட் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் இதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னா, நமக்கு இதை பற்றி அவ்வளோ விஷயங்கள் தெரியாதா? நம்ம இப்போ தான் உள்ளே வந்திருக்குமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கற்றுக்கிறதுக்கு தான் எஃபோர்ட் போடணும். அப்போ என்ன பண்ணணும் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் லாங் டேர்மில் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 10,000 வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் 3 ஸ்டாக் 4 ஸ்டாக்கே வாங்குங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் லாங் டேர்மில் வச்சு சரிங்களா, நீங்கள் ஒரு ட்ரேடை எடுத்துட்டீங்க. நீங்கள் வந்து இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து 3428லேருந்து மேலே போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் அது கீழே இறங்கிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லாங் டேர்ம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மறுநாள் கொண்டு போகலாம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு கம்மி, அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறது கம்மியாகும். சரிங்களா? ரிவார்டு அப்படிங்கிறது இதில் அதிகமாக இருக்கும். இன்ட்ராடேல கீழே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும், உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த ட்ராப்பில் தான் நிறைய பேர் வந்து இனிஷியல் டைமில் மாட்டிக்கிறது. 3வது விஷயம், நீங்கள் நல்லா கற்றுக்கணும், இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருப்பேன், எனக்கு வந்து நல்ல புரிதலோடு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே ப்ரொபோசிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 மாதம் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணாதுன்னா, உங்களை 3 மாதத்துக்கு கம்பெனியை விட்டு டெர்மினேட் பண்ண மாட்டாங்க, வேலையை விட்டு அனுப்ப மாட்டாங்க. அந்த 3 மாதம் ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். அதுபோல தான் ஒரு 1000 என்ன பண்ணுங்கள், 1000 மேலே ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 1000 கொண்டு வந்துட்டு நீங்கள் நிறைய ஸ்டாக் நான் உங்களுக்கு காட்டினேன்ல என்எஸ்சியில், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கீழே இருக்க ஸ்டாக் நிறைய ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? 263க்கு ஜியோ ஃபினான்ஸ் இருக்குது. இந்த 1000 ஃபஸ்ட்டு மாதம் என்னவா மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இதில் கமிஷன் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் கழித்து அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்குள்ளேயே வரும். சரிங்களா? அப்போ இந்த 3வது விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 1000 போட்டு ஃபர்ஸ்ட் மந்த் என்னவா இருக்குது, 2வது மாதம் என்னவா இருக்குது, 3வது மாதம் என்னவா இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அப்படி உங்களால் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியலை அப்படின்னா, ஒரு நல்ல நபர்கிட்ட போய் என்ன பண்ணுங்கள், கிளாஸில் படிங்க. அவர்கிட்ட நீங்கள் படித்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுங்கள். அந்த கேபிட்டல் மாறலை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மென்டார் அப்படிங்கிறவங்க முக்கியமாக தேவை. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நிறையா குரூப்ஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தோடனே நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறையா யூடியூப், நிறையா மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ இதில் நிறையா குரூப்பும் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இதில் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு, சரிங்களா, பிஐ இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு மேலே தான் போகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்குங்க, மேலே போனோன்னு விற்றுருங்க, எனக்கு சின்னதாக ஒரு கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்ரோச் வரும். இந்த அப்ரோச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது. என்னையை பொறுத்த மட்டும் படிக்கிறதுக்கு எஃபோர்ட் போடுங்க. நிறைய புக் இருக்குது. செக்யூரிட்டி அனலைசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி புக் இருக்குது. டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே புக்ஸ் வந்துடும். பிடிஎஃப், நிறைய பிடிஎஃப் சும்மாவே இருக்குது. நீங்கள் அதை எடுத்து படித்தாலே போதுமானது தான். இப்போது இப்படி சொல்லுவாங்கள்ல, இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுங்க, இது வந்து ரிவர்ஸ் ஆகும், லாங் டர்மாக ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நான் நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருக்கேன்ல, அந்த ஸ்டூடெண்ட்டே நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே மேஜராக ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க இந்த இடத்துல. அதனால் சரிங்களா, இது பக்கம் இனிஷியல் டைமில் போக வேண்டாம். நீங்கள் உங்களுடைய முழு முயற்சியாக பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சரிங்களா, கொஞ்சம் பிராண்டடான நபர்கிட்ட போய் படிக்கிறதுக்காக ஒரு மென்டாரை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா? 5th பாயிண்ட், கடைசி பாயிண்ட், மோரோவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பேசிக்ஸ் வீடியோஸே யூடியூப்பில் நிறையா இருக்குது. 5வது பாயிண்ட்டே அதுதான். நீங்கள் இதை தாண்டி யாரும் உங்களுக்கு பெரிய விஷயங்கள் சொல்லிட முடியாது. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ நானே என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லினே வச்சுருப்பேன். சரிங்களா? இப்போ வந்து 100 days ஆப்ஷன்ஸ் சொல்லி படிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ், இப்போ இது இந்த வீடியோ தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போது இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ், நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் இது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா? அதனால் இதை ரெஃபர் பண்ணி ட்ரேடை அப்ரோச் பண்ணுங்கள். யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.